விடுங்க சார், ஒரு உங்களுக்காண்டி சேர்த்து பேசுறேன், விடுங்க கொஞ்சம். 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி மழை பெய்யுது. பேசுறது சரிதான், தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டு கேள்வி இருக்கு. இல்ல அது அமைச்சர் சொல்லணும், தப்பா நீங்க ஒரு உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க இல்ல நீங்க முடிங்க, நான் சொல்றேன். அது அமைச்சர் சொல்லணும். இல்ல நான் ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் தெரிஞ்சு வச்சுடுவீங்க. அது அப்படி பேச முடியாது. இதெல்லாம் அவங்க பேசுறது. நீங்க உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க சொல்றேன். இல்ல உங்க பிரச்சனை உங்களுக்கு, நீங்க உட்காருங்க நான் சொல்றேன். ஏற்கனவே இல்ல நீங்க உங்க மாவட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசல எந்த விதமான ஆட்சேபனும் இல்ல. நான் தான் இத உட்காருங்க சொல்றேன். அமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், பல முறை அமைச்சர் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறேன். சிம்பிளா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஒரு பிரைவேட் நீங்க இன்னும் வாசிக்கல அப்படிங்கிறது தான் முதல்ல இருந்தே சொல்றாங்க. இல்ல முதல்ல நான் பேசிய இல்ல முதல்ல பிளீஸ் தயவு செய்தால இருக்கத வாசிட்டு அமருங்க, அதுக்கப்புறம் வருவாங்க. நீங்க மாண்புமிகு அமைச்சர் அந்த சிறு கையடக்க கணினியில பதில் இருக்குன்னு சொல்லிட்டு அமருங்க. சரி மாண்புமிகு வேறு அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேஜையின் மேல் உள்ள சிறுகணியில் பதிவேற்ற அறியப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை அறிக்கையை படித்தேன். அறிக்கையினுடைய வாயிலாக சிம்பிளா 2 லைன்ல முடிச்சிட்டீங்க. எஸ்டிமேட் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரைவேட் ஏஜென்சி மூலமாக. அந்த ஏஜென்சியில கிட்டத்தட்ட 1026 கோடிக்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது எங்களுடைய மாவட்டத்துடைய முக்கிய பிரச்சனை. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் 1, சிற்றார் 2, மாம்பழத்தாறு அணை, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. பொதிகை அணை, முக்கூடல் அணை, எங்கேயுமே இப்ப தண்ணி தட்டுப்பாடு எங்களுக்கு. அதே போல் இருக்கக்கூடிய கால்வாயில் பெரிய கால்வாய் எதுவென்றால் தோவாளை சேனல், அதனுடைய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 48.8 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்த சேனலை எடுத்துக்கொண்டால் பட்டணங்கால்வாய் 43.8 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தால எடுத்துக்கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய அணைகளுக்கு செல்லக்கூடிய அத்தனை கால்வாய்களும் 25 கிலோமீட்டர் கீழே தான் இருக்கிறது. புத்தனாறு அணையாக இருந்தாலும் சரி, நாஞ்சிநாட்டு புத்தரை அணையாக இருந்தாலும் சரி, டோட்டலா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கால்வாயினுடைய கிலோமீட்டருடைய எண்ணிக்கை 214.1 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. ஆண்டுதோறும் நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு கொடுக்கீங்க. 2021, 22, 23, 24 மழையில கடுமையா மழை பெஞ்சுது. தோவாளை சேனல் உடைச்சுது. இது சம்பந்தமாக இந்த பேரவையில் பேச அன்னைக்கும் வெளிநடப்பு. நான் இல்லாத நேரத்தில் நீங்க ஒரு சீனியர் மினிஸ்டர், அவர் இல்லாவிட்டால் நான் பதில் சொல்வேன் என்று சொல்லி 1,40,00,000 ரூபாய் கொடுத்தீர்கள். எங்களுக்கு தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ராதாபுரம் போகக்கூடிய கடைசி என்று அங்கே இருக்கக்கூடிய மிஷன் டேமுக்கு ஒரு 5 கோடி ரூபாயில செக் டேம் கொடுத்தார்கள். அதே போல் இங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த டேமுக்கு கீழே இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மின்சாரம் மூலமாக அதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதற்கு 200 கோடி செலவாகும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதுவும் நிலுவையில் இருக்கிறது. என்னுடைய முக்கிய பிரச்சனை என்னவென்றால், அவங்களுடைய ஏரியா கிட்டத்தட்ட 6 ஜிஓ போட்டிருக்கு. ராதாபுரம் கால்வாய்க்கு மட்டும் 6 ஜிஓ. 1968 எவ்வளவு கனஅடி இருந்ததோ அந்த கனஅடி அப்படியே 2001 மொத்தம் இருந்தது. திமுக ஆட்சியா இருந்தாலும் சரிதான், திமுக ஆட்சியா இருந்தாலும் சரிதான், 75 கனஅடி. ஆனா நீங்க அமைச்சரான பிறகு, அவர் ஸ்பீக்கர் ஆன பிறகு அந்த ஜியோடைய நிலைமை என்னன்னா 150 கனஅடி. எத்தனை நாளைக்கு? 6 மாசம். தண்ணியே கிடையாது. எங்க இருந்தாங்க தண்ணியை கொடுக்குது? அவர் தண்ணி வேணும் பாரு. அப்ப இப்படி என்ன தெரியும்னா, கவர்மெண்ட் மாற சமயம் எந்த கவர்மெண்ட் மாறாலும் தயார் வரல. ஆனா நீங்க பெரிய இதுல தலை குத்துற சொல்லக்கூடிய ஆளு ஆற்றினுடைய நிலையை பற்றி. ஆனால் இப்ப நிலைமை என்னன்னா, இந்த கவர்மெண்ட் பாவம் 2021 ஒரு ஜிஓ போட்டிருக்கீங்க. எப்படி? 150 கனஅடி. எங்களுக்கே தண்ணி கிடையாது. அது 150 கனஅடி எத்தனை நாளைக்கு? 4 மாசத்துக்கு. நடக்கக்கூடிய காரியமா? அதே போல் தோவாலையிலிருந்து ராதாபுரம் கால்வாய் கிட்டத்தட்ட 28.8 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவரு தண்ணிக்காண்டி எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. ஆகவே தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இப்ப தோவாளை சேனல் 2 இடத்துல உடைஞ்சிருக்கு, அதையும் சரி செய்ய வேண்டும். அதே பட்டணங்கால்வாய், அங்க இருக்கக்கூடிய கால்வாயில 2 தான் பெரிய கால்வாய்.
கோவாலை கால்வாயினுடைய சிச்சுவேஷன் 48.8 கிலோமீட்டர். பட்டணங்கால்வாயோட சிச்சுவேஷன் 43.3 கிலோமீட்டர். மற்ற கால்வாயெல்லாம் ஒரு கால்வாய் ஒன்லி டேங்கிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு போகிறது. இடதுகரை சானல்கள் தண்ணியை கொண்டு போகுது. ஆகவே எங்களுக்கு இந்த ஆண்டு மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு 20 கோடியாவது கொடுங்க சொல்லி தண்ணீர் எப்படியும் மழை போன மாதம் ஜூன் 1ஆம் தேதி மழை பெஞ்சுது. விடுங்க சார், ஒரு உங்களுக்காண்டி சேர்த்து பேசுறேன், விடுங்க கொஞ்சம். 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி மழை பெய்யுது. பேசுறது சரிதான், தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். என்ன கேட்டு கேள்வி இருக்கு. இல்ல அது அமைச்சர் சொல்லணும், தப்பா நீங்க ஒரு உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க இல்ல நீங்க முடிங்க, நான் சொல்றேன். அமைச்சர் சொல்லணும். இல்ல நான் ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் தெரிஞ்சு வச்சுடுவீங்க. அது அப்படி நீங்க பேச முடியாது. இதெல்லாம் நீங்க பேசுறது நீங்க உட்காருங்க சொல்றேன். இல்ல உங்க பிரச்சனை உங்களுக்கு, நீங்க உட்காருங்க நான் சொல்றேன். ஏற்கனவே இல்ல நீங்க உங்க மாவட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசல, எந்த விதமான ஆட்சேபனும் இல்ல. நான் தான் இத உட்காருங்க சொல்றேன். நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன், கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் நீங்க எலக்ட்ரிக் இது பண்றதுக்கு 200 கோடி ரூபாயில மதிப்பிட்டீங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் 2 கோடி ரூபாய் கொடுத்து பழையாத்துல கடல்ல போய் சேர்ற அந்த எண்டில இருந்து தண்ணியை லிப்ட் இரிகேஷன் பண்ணக்காக 400 கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு. அது எந்த தவறும் இல்லை, கடல்ல கலக்கிற இடத்துல அதை பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதுபோக 6 அரசாணை வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணி உங்களுக்கு தெரியும், மறைந்த காமராஜர் காலத்தில் 42 அடியா 48 அடியா உயர்த்தி கட்டினாங்க. அதுல 3 MCFT தண்ணி அதிகமா பிடிக்கும். 52 குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் 3/4 MCFT தண்ணி தான் தேவைப்படும். 52 குளமும் இருக்கு. அதுக்கு 150 கனஅடியில தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும். அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர இந்த அரசு வந்ததுனாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல. அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளவு வருமோ வரலன்னு நீங்க அங்க பாத்தீங்கன்னா எந்த குளமும் வருவல. அதுவும் ஒரு இது. அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டு இருக்காங்க. ஆகவே இல்ல ஜீவோ தான் இருக்கு, 6 ஜீவோ தானே போடும். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிருங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, அது விஷயமா ராஜேஷ்குமார் அவர்களும் தந்திருக்காங்க. நீங்களும் ஒரு கேள்விகள் இல்ல நான் தாரேன், இன்னொரு கேள்வி இருக்கு தாரங்கிறல்ல. இல்ல நீங்க சரி முடிச்சிருங்க, நீங்க இருங்க ராஜேஷ், முடிச்சிருங்க.